தேவன் தரும் உயர்வு. மனுஷன் நம்மளை உயர்த்துறதல்ல, நம்மளா உயர்ந்துக்கிறதல்ல, ஏதோ ஒரு பட்டமோ பதவினாலோ படித்ததுனாலையோ அல்ல. தேவன் தருகிற உயர்வு எப்படி இருக்கும்னு. தேவன் ஒருத்தர் உயர்வு கொடுக்கணும் உயர்த்தணும்னு நினச்சிட்டாருன்னா சத்துருவை வச்சே நம்மளை உயர்த்துவார். ஆமீன். எங்கே அடிமைத்தனமாக கொண்டு போகப்பட்டோமோ அந்த அடிமைத்தனத்திலேயே நம்மளுக்கு ஒரு உயர்வை கொடுத்து, வெக்கத்துக்கு பதிலாக என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை, எனக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். ஆமீன். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். கொஞ்சம் கரம் தட்டி கொடுக்கலாமா அப்படிப்பட்ட தேவனுக்கு? ஆமீன். நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்னாருன்னு நம்மளுக்கு தெரியணும். பிரச்சனையை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, இந்த மாதம் நீங்கள் சொல்லுங்கள், பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், என் தேவன் என் தலையை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். தேவை என்ன? அவரை நம்பணும், அவர் சமூகத்தில் உட்காரணும், அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவான். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு உண்மையும் உத்தமமா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பை அப்படி ஆண்டவர் உயர்த்தத்துக்கு ஒரு காரணம் என்னன்னாக்க, அவன் எல்லா இடத்துலையும் உண்மையாக இருந்தான். அவன் எந்த இடத்துலையும் போர்த்திபார் மனைவி தவறாக நடந்துக்கணுங்கிறச்சே நடந்திருந்தாக்க யாருமே அவனை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது, இல்லை, தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வேன்? கர்த்தர் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவனுக்கு தெரியுத எல்லா இடத்துலையும் தேவன் இருக்கிறார். தேவனுக்கு மறைவாக நான் எங்கேயுமே இருக்க முடியாது. தேவனுக்கு மறைவாக இருந்தாலும் பாவம் செய்யக்கூடாது, தேவனுக்கு மறைவாக நம்ம போகவும் முடியாது. அதுதானே சத்தியம். அப்போ அந்த இடத்துல அவர் சொல்கிறார். அதே நேரத்தில் தனக்கு அவ்வளோ பிரச்சனை, போராட்டங்கள், அவ்வளோ தீமைகள் செய்தாங்கல்ல, அவர் நினச்சா அந்த அவர் சகோதரர்களோடு சண்டை போட்டிருக்கலாம், இல்லை எழுந்து ஓடி இருக்கலாம், என்ன வேணாலும். அந்த இடத்துல எப்படி இயேசு தன்னை அடிமைத்தனத்தில் மற்றவங்க அங்கே விற்று போடுறச்சேவோ அடிக்கிறச்சேவோ அந்த இடத்துல இயேசு எப்படி வாய் திறக்காமல் இருந்தாரோ, ஒரு முன்மாதிரியாக, இல்லை, ஒரு நிழலாட்டம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில், இல்லையா? இந்த இடத்துல யோசேப்பு என்ன பண்ணுறாரு? எல்லா இடத்துலையும் வாயை மூடிக்கொண்டு தனக்கு நேர்ந்த அநியாயத்தையோ அக்கிரமத்தையோ யார்கிட்டையுமே புலம்பலை, சண்டை போடலை, தன் சார்பில் தான் போய் பேசக்கூட இல்லை. இயேசு எல்லா இடத்துலையும் இயேசு 53 வாசிக்கிடுச்சு அப்படி தானே? எப்படி அந்த பலி கொடுக்குற அந்த ஆட்டுக்குட்டி எப்படி போகுமோ வாயை திறக்காம, அப்படி தானே இயேசு போனார். தன் சார்பில் அவர் யுத்தமே செய்யலை, இல்லை. ஏன்னா பிதாவின் சித்தம் என்னமோ நடக்கட்டும்னு விட்டார். யோசேப்பு கர்த்தர் சித்தம் என்னமோ நடக்கட்டும்னு விடுறச்சே, யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்னைக்கு உங்களையும் உயர்த்துவார். சொல்லுங்க, யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்னைக்கு என்னையும் உயர்த்துவார்.